Taste the Daily. தூத்துக்குடியிலிருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற அரசு பேருந்து புதுக்கோட்டை வழியாக கருவேப்பிள்ளையான் கேட் என்ற அருகில் செல்லும் பொழுது திடீரென முன்பக்க டயரில் இருந்து புகை கிளம்பி உள்ளது. இது பேருந்து பயணிகளில் அதை பார்த்து உடனடியாக கூச்சலிட்டனர். அந்த கூச்சலின் பேரில் உடனடியாக ஓட்டுநர் வண்டியை நிறுத்தி அவர் இறங்கி பார்க்கும் பொழுது முன் டயரில் தீப்பட்டு இருந்து தெரிய வந்தது. உடனடியாக அந்த பேருந்தை விட்டு அனைவரும் இறக்கப்பட்டனர். மொத்தம் 28 பயணிகள் அதில் அழைத்து வந்தனர். உடனடியாக அங்கிருந்தவர்கள் தீயை அணைக்க முற்பட்டனர். ஆனால் தீ அணையவில்லை. உடனடியாக தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை அணைத்தனர். ஸ்டாலின் ஆட்சி, அதாவது இவர்கள் ஆட்சி வந்ததுக்கு பிறகு அங்கங்கு பேருந்துகள் பிரேக் டவுன் ஆகுவதும், மழை நீர் பெய்தால் உள்ளே விழுவதும், படிக்கட்டுகள் கீழே அவுந்து விழுவதும், இது போன்ற எண்ணற்ற பல சாலை விபத்துகள் நடந்த வண்ணம் உள்ளன. இதே நேரத்தில் அதிமுக ஆட்சியில் ஒரு சம்பவம் கூட இதுபோல் நடக்கவில்லை. ஆனால் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் வெறும் பொய்யாகவே பேசுகிறார். நாங்கள் 1000 பேருந்து வாங்கிறோம், 2000 பேருந்து வாங்கிறோம் என்று கூறுகிறாரே ஒழிய பழைய பேருந்தில், அதாவது ஓட்டை உடச்சல் பேருந்தில் இதுவரை மாற்ற என்ற எண்ணம் அவருக்கு இல்லவில்லை. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முடித்து ஆங்காங்கே பொதுமக்கள் வெளியூருக்கு சென்ற வண்ணம் உள்ளனர். இன்று மட்டும் இந்த தீ விபத்து பெரிய அளவில் நடந்திருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கக்கூடும். நல்வாய்ப்பாக புதுக்கோட்டை அந்த கருவேப்பிள்ளையான் கேட் என்ற இடத்தில் வேகத்தடை இருந்த காரணத்தால் பேருந்து ஸ்லோவாக வந்தது. இதனால் கண்டுபிடித்ததனால் பெரும் விபத்து தடுக்கப்பட்டது. மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தூத்துக்குடியிலிருந்து கும்பகோணம் நோக்கி சென்ற அரசு சொகுசு பேருந்து புதுக்கோட்டை மாவட்டம் கருவேப்பிள்ளையான் ரயில்வே கேட் அருகே திடீரென டயர் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை பற்றிய விவரங்களை வழங்கியமைக்கு நமது செய்தியாளர் ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி.